கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ரம்யா கிட்ட பெர்மிஷன் கேட்டு போக ரம்யா வந்துட்டு ஒரு வில்லத்தனத்தோட கார்த்தியை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு தீபாவுக்கு தான் வந்துட்டு கார்த்தி கால் பண்ணியிருக்காங்க போல். தீபா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. விறுவிறுன்னு கார்த்தி வந்துட்டு அங்கே தான் போகிறாங்க. சேர்த்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வெளியில் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க தெரியலப்பா, திடீர்னு இந்த பொண்ணு ஓடி வந்து ஒரு காரில் வந்துட்டு இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கார்த்தி வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க. அப்புறமேட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆக்சிடென்ட் ஆன அந்த அதிர்ச்சியில் தான் மயங்கி விழுந்திருக்காங்க, ஆனால் வந்து கையில் தான் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்துட்டு ஒரு 2 months வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கண்ணை முழிக்கிறந்தாட்டி கார்த்தி வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. கண்ணை முழிச்சதுமே தீபா வந்துட்டு எந்திக்க முடியாமல் கஷ்டப்பட மெதுவாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து விழுந்துட்டீங்களா, அதனால தான் எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க பார்த்து வர வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் மார்க்கெட் போயிட்டு வர வழியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வீட்டில் வந்துட்டு எல்லாருமே பார்த்ததும் பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மார்க்கெட் போயிட்டு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி தீபா வந்துட்டு பார்த்து கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. மீனாட்சி மைதிலி சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ தீபாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து போவேன் நம்ம தீபா, இனிமேல் நீ இந்த மாதிரி வேலையில் எதுவுமே பண்ணவே வேணாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. இருக்கட்டத்தை, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவும் அங்கே மாடிக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. அருணும் ஆனந்த் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரம்யாவை பார்க்குறது தான் வந்திருக்காங்க. ரம்யா வந்துட்டு வா ஆனந்த் எப்படி இருக்க அப்படின்னு என்ன எதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை பற்றி தெரிஞ்சுட்டு போகலாம் தான் இந்த கம்பெனிக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. நீ ஏதோ அந்த கார்த்தியை லவ் பண்ணுறியாம்ல, அது உண்மையா சொல்லு ரம்யா, உண்மையா அப்படின்னு கேட்க, ரம்யா வந்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு பயங்கரமாக வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அங்கே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி தீபா வந்துட்டு மாடியில் போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் இப்போ உங்களுக்கு ஓகே தானே, பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, எனக்கு வந்துட்டு சும்மா ஆக்சிடென்ட்னால இந்த இது நடக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு ரவுடி வந்துட்டு என்கிட்ட வம்பிழுத்தான், நான் வந்துட்டு அவனை கோவத்தில் அடிச்சிட்டேன், அவன் கத்தி எடுத்து என்னை குத்த வந்தான், அப்போம்போது நான் அவனை தள்ளி விட்டு ஓடி வர்ற வழியில் தான் இது எல்லாமே நடந்துச்சு, இது ஒன்று வேணும்னே நான் போய் எங்கேயும் விழலைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது ரவுடியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் வாண்டடாகவே என்கிட்ட வந்து வம்பிழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இன்றைக்கி எபிசோடில் வேறு ஒரு கிளிப்பை வந்துட்டு நான் சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன். ரம்யா வந்துட்டு கார்த்திகிட்ட போய் கேட்குறாங்க, நம்ம வந்துட்டு 2 நாள் வந்துட்டு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், அது பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு மேடம் நான் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் தான் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு எல்லாமே பார்த்து சரியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் நான் ஒரு சின்ன ஒரு ஒர்க் ரிலேட்டடாக போகிறேன், நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும், 2 days தங்குற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்துட்டு வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்களே, நான் எதுக்கு மேடம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வர்றதா வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ ரம்யா முகத்தில் சிரிப்பை பார்க்கணுமே, அத்தாடி உள்ள குற்றால அருவியாக ஓடிச்சு போல குழுகுலுன்னு சிரிச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. எப்படியும் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு தீபாவை பார்த்துக்கிற மாதிரி சீன்ஸ் கொண்டு வந்து, இல்லைங்க நான் வரல, தீபா அதாவது என் ஒய்ஃபை பார்த்துட்டே நான் வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரம்யாக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் சொன்னால் அதை விட சீன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நான் தான் வந்து ஃபுல்லாக கேரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தால் பெங்களூர் போகாமல் தடுக்கிறதுக்கு இது கூட ஒரு சீனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ரவுடி வந்துட்டு வாண்டடாக வம்பிழுத்தான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவனை பற்றி ஏதாவது கூட டீட்டெயில் தேடுறதுக்கு கார்த்தி வந்துட்டு முயற்சி பண்ணலாம், பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.